வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அடுத்து நடிக்க போகிற எஸ்டிஆர் 49. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான பூஜை நடந்து முடிஞ்சாச்சு. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி படத்துடைய டேரக்டர் ராம்குமார் அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சந்தானம் நடிக்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சந்தானம் வந்து ஒரு காமெடியனாக இந்த படத்தில் நடிக்கல, ஒரு செகண்ட் லீட் ஹீரோவாக தான் அவருடைய கேரக்டர் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு மெயின் பார்ட்டாக காமெடி இருக்கும், அதை தாண்டியுமே வேறு சில போர்ஷன்ஸ்லாம் அவருடைய கேரக்டரில் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ராம்குமாருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருடைய மன்மதன் வல்லவன் இந்த 2 படங்களுமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 படங்கள்லையும் எஸ்டிஆர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. அண்ட் இப்போது இந்த ப்ராஜெக்ட்லையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஓவராலாக ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு மாஸ் ப்ளஸ் கிளாஸ் என்டர்டெய்னர் படமாக இந்த படம் வந்து உருவாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் வந்து சாய் அபியங்கர், மியூசிக் கம்போசிஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, லிரிக்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. ஆக்டர் சூரி ஹீரோவா நடிச்சிருக்கிற அடுத்த படம் வந்து மாமன். இந்த படம் வர மே 16ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சென்சார் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 32 minutes அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாமன் படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா சூரியோட தான். ஸோ ஆக்டிங்கை தாண்டி இப்போ ஸ்டோரிக்குள்ளேயுமே வந்திருக்காரு. இவருடைய ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது மே 16 நமக்கு தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து சூரி வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி ஒன்று அவர் வச்சிருக்காரு. அந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஃபியூச்சரில் படமாக்கப்படும். அதில் சூரி தான் ஹீரோவாக நடிப்பார். பட் யார் டைரக்ட் பண்ண போறா என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரிய வரும். அடுத்து சூரி ஹீரோவா நடிக்கிற படம் மண்டாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ப்ராஜெக்ட்டை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல தெலுங்கு ஆக்டர் சுஹாஸ் அவர் தான் வந்து மெயின் வில்லனா வந்து ப்ளே பண்றாரு. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் ஒன்று சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ இந்த மண்டாடி படத்தை வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஃபிலிமாக தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ் வெர்ஷனில் சூரி ஹீரோ, சுஹாஸ் வந்து வில்லன். ஆனால் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சுஹாஸ் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு, சூரி வந்து வில்லனாக நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த நியூஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக சுஹாஸே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து கம்ப்ளீட் ரூமர் தான், நான் மண்டாடி படத்தில் போத் தமிழ் அண்ட் தெலுங்கு 2 வெர்ஷன்லையுமே நான் வில்லனாக தான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதி விஜயோடைய சன் ஜேசன் சஞ்சயோடைய JSJ01 அவருடைய டெபியூ டைரக்ஷனல் ஃபிலிமுக்கான ஷூட்டிங் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் படத்தோடைய ஹீரோ சந்தீப் கிஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ப்ராஜெக்டோடைய ஒரு சின்ன மேக்கிங் கிளிம்ஸ் வீடியோ வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை லைக்கா தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி JSJ மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய பேர் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஜேசன் சஞ்சயோடைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்டே வந்து JSJ01 அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜேசன் சஞ்சயோடைய ஃபேமிலி தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தளபதி விஜய் தான் மறைமுகமாக இந்த படத்துக்கு ஃபன் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று விஜய் ஃபன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜேசன் சஞ்சயோடைய கிராண்ட்ஃபாதர்னா SAC கிடையாது, ஜேசனுடைய அம்மாவுடைய அப்பா, அவர் ஃபன் பண்ணியிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுமே பெரிய ஆளுங்க தான், அவங்களுக்கும் லைக்காக்கும் கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே நியூஸ் வந்தது. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அவங்க தான். அவங்க வந்து டேரெக்டாக லைக்கா கிட்ட பேசி தான் இப்படி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் முன்னாடி வந்தது. இந்த ப்ராஜெக்டோடைய மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் மாதிரிலாம் தெரியல, நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமாக தான் உருவாயிட்டு இருக்கு, ஒரு பெரிய படமாக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கதைக்களம் கொண்ட ஒரு படமாக இருக்க போது, எப்போ ரிலீஸ் ஆக போது, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் இருக்க போறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கமலேஷ் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் சஞ்சயோடைய ப்ராஜெக்ட்லையுமே வந்து நடிச்சிருக்கிறத அந்த பையனே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸோடைய காஞ்சனா 4லையுமே அந்த பையன் வந்து நடிச்சிட்டு இருக்கான். லைக்கா வந்து மறுபடியும் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அந்த வகையில் லைக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லைக்கா வந்து மகாவீர் ஜெயின் ஃபிலிம்ஸ் அவங்களோட கொலாபரேட் பண்ணி அடுத்த ஒரு 3 வருஷத்தில் வந்து 9 படங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 9 படங்களில் ஒரு படம் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு படம் வந்து கமல்ஹாசன் கூட அவங்க சேர்ந்து பண்ண போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் KH237 அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ KH237 ப்ராஜெக்டை அன்பரிவ் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து கமல்ஹாசன் அவருடையதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் GV பிரகாஷ் மியூசிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்
இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் பார்க்கும்போது அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூலை எண்ட் அப்படி இல்லைனா வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ லைக்காவுடைய இந்த 9 ப்ராஜெக்ட்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசனை தாண்டி எஸ்டிஆர் கூட ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்டை மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்டிஆரை தாண்டி தனுஷ், சிவகார்த்திகேயன், சூர்யா கூடயும் லைக்கா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பெரிய பெரிய ஹீரோஸ் கூட தான் வந்து லைக்கா ஒர்க் பண்ணுவாங்க. அது யார் யார் அப்படிங்கிறது போக போக ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜெயிலர் 2 படத்தை பற்றி நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி டைரக்டர் நெல்சன் வந்து மோகன்லால் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஹிருதயபுரம் செட்டுக்கு போய் அவரை பார்த்துருக்காரு அப்படின்னு. அது ஜெயிலர் 2 கேமியோ டிஸ்கஷனாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அதுக்கான அஃபிஷியல் ஸ்டில்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ ஜெயிலர் 2 உடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. வர ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கோழிக்கூடில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து 20 டேஸ் கிட்ட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஜெயிலர் 2 உடைய கதைக்களம் வந்து மேக்ஸிமம் கேரளா பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, நிறைய கேரளா ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே மோகன்லால் கேமியோ இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. அது இல்லாமல் வீரதீர சூரன் படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர் சுராஜ் அவருமே இந்த ஜெயிலர் 2ல நடிக்கிறாருங்கிற நியூஸை முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெட்ரோ படத்தில் நடிச்சிருந்த மலையாளம் ஆக்டர் சுஜித் சங்கர் அவருமே இந்த ஜெயிலர் 2ல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற நியூஸும் வந்துருந்துச்சு. இப்போ வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டயம் நசீர் அவரும் இந்த ஜெயிலர் 2ல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இத்தனை மலையாளம் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் வேட்டையின் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் சூப்பர் ஸ்டார் கூட இந்த படத்தில் சேர்ந்து நடிக்க போறாரு. இந்த தடவை வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஆனால் அந்த நியூஸ் இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால கிளியராக தெரியல. சீக்கிரமே தெரிய வரும். சூர்யாவுடைய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா 45க்கான அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ எப்போ அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் அடுத்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஜூலை மாதம் ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவுடைய பிறந்தநாள் வருது. ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு சூர்யா 45 ப்ராஜெக்டோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சூர்யா 45 ப்ராஜெக்டோடைய டைட்டில்லாம் முன்னாடியே மூவி டீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஜூலை 23 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு பக்கம் லாயராகவும் இன்னொரு பக்கம் ஐயனாராகவும் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ரெட்ரோலே வந்து ஸ்பிரிச்சுவல் டச் இருந்தது. இந்த ப்ராஜெக்டில் வந்து ஹெவியான ஸ்பிரிச்சுவல் டச் இருக்க போது. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவரும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. அவரும் லாயராக தான் ப்ளே பண்ணுறாரு. அவருமே ஒரு முக்கியமான கேரக்டரில் தான் எடுத்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தில் எல்லா எலமெண்ட்ஸும் உள்ள ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமாக ஆர்ஜே பாலாஜி பிரசன்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏகேயோடைய குட் பேட் அக்லி தியேட்டர்ஸில் ஓடி முடிஞ்சு இப்போ நாளைக்கு மே 8ஆம் தேதி படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ AK 63க்கு அடுத்து AK 64 ப்ராஜெக்ட்கான அப்டேட் வந்து மே 1 ஏகேவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே AK 64 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யார் AK 64 டைரக்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது. குட் பேட் அக்லி படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய பேர் தான் சொல்லப்படுது. ஸோ அவருடைய டைரக்ஷனில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AK நடிக்கிறாங்க. ஸோ இதே காம்போ தான் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. இந்த ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. குட் பேட் அக்லி படத்தை எப்படியோ ஆதிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AK ரெஃபரன்ஸ் வச்சு மாஸ் பில்டப்பை வச்சு ஓட்டிட்டாரு. ஃபேன்ஸை பயங்கரமாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இப்போ AK கிட்ட இருந்து இன்னொரு செகண்ட் சான்ஸும் அவருக்கு கிடைக்குது. இந்த சான்ஸை அவர் வேற விதமாக தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் AK ரெஃபரன்ஸை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா இந்த தடவை அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். கொஞ்சம் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இந்த காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.